பின்வரும் வடிவத்தை முக்கோணி வடிவமாக பூரணப்படுத்துவதற்கு தரப்பட்டுள்ளவாறான சிறிய சதுர வடிவங்களிலும் முக்கோணி வடிவங்களிலும் எத்தனையை குறைந்தபட்ச முதலில் சேர்த்தல் வேண்டும்? முதலில் முக்கோணியை பூரணப்படுத்துவோம். இப்போது முக்கோணி பூரணமாகிவிட்டது. இப்போது எத்தனை சிறிய சதுரங்களும் எத்தனை முக்கோணங்களும் என்று பார்ப்போம். ஒரு சதுரம், இரண்டு சதுரங்கள், 1 2. இப்போது முக்கோணிகளை பார்ப்போம். ஒரு முக்கோணி, 2 முக்கோணிகள், 3 முக்கோணிகள். அப்ப விடை இரண்டாவது விடை. நன்றி.